ஐடிஎம் அகாடமி யூஜிசி நெட் மற்றும் டிஎன் செட் தமிழ் தேர்வாளர்களுக்கு வணக்கம். போன வீடியோவில் நம்ம டிஎன் செட் பற்றின ஒரு ஓவர்வியூ பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 1 பழந்தமிழ் இலக்கியங்கள், யூனிட் 2 காப்பியங்கள், யூனிட் 3 பக்தி இலக்கியங்கள், தனிப்பாடல்கள், சிற்றிலக்கியங்கள், இலக்கிய உரையாசிரியர்கள் பற்றி சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் முக்கியம். இதுக்கு முன்னாடி நடந்த செட் எக்ஸாமில் எப்படியெல்லாம் வினாக்கள் வந்திருக்கு அப்படிங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது பழந்தமிழ் இலக்கியங்கள். பழந்தமிழ் இலக்கியங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா, 8 தொகையில் இருக்கிற 8 நூல்கள், 10 பாட்டில் இருக்கிற 10 நூல்கள், 17 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிற 18 நூல்கள் பற்றின செய்திகள். இதில் பொதுநிலை அறிவாக இலக்கிய வரலாற்று தரவுகளான காலம், ஒவ்வொரு நூல்களோட காலம், தொகுப்பு முறை எப்படி தொகுத்துருக்காங்க, என்னென்ன திணை வைப்பு முறைகள் இருக்குது, அதெல்லாம் ஆசிரியர் வரலாறு, ஒவ்வொரு நூலோட ஆசிரியர், அவர்கள் பற்றின குறிப்புகள், அவர்களை இயற்றிய வேறு நூல்கள், அவர்கள் பற்றின எந்த அவைகளத்தில் புலவர்களாக இருந்தாங்க, அவங்கள பற்றின செய்திகள். அடுத்து முதன்மையான பாடுபொருள், எந்தெந்த நூல்களில் எதை முதன்மைப்படுத்தி பாடியிருக்காங்க, அதோட திரண்ட கருத்து என்ன, மெய்ய கருத்து என்ன, அது மாதிரியான செய்திகள். அப்புறம் அவற்றுக்கு உரை எழுதியோர், யார் யார் உரை எழுதியிருக்காங்க, அதில் முற்கால உரைகள் என்ன, பிற்கால உரைகள் என்ன, யார் எழுதிய உரை சிறப்பான உரையாக பார்க்கப்படுது, அது மாதிரியான செய்திகள். அப்புறம் அவர்கள் முன்வைத்துள்ள பொது குறிப்புகள் போன்றன கவனப்பெறும். இதில் வேறு என்ன கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பாடல் அடிகளை கொடுத்துட்டு இது எந்த நூலில் இடம்பெற்று இருக்குது அப்படி கேட்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சொற்களை கொடுத்துட்டு அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். கடந்த செட் எக்ஸாமில் எப்படி வினாக்கள் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல் கேள்வி 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் தொடர் இடம்பெற்ற நூலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸாக திருமுருகாற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை அப்படின்ட்டு 4 ஆற்றுப்படை நூல்கள் கொடுத்துருக்காங்க. இதில் 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் அப்படிங்கிற அந்த அடியை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது இது முருகனை பற்றின ஒரு பாடல் அப்படின்ட்டு. அதனால் நம்ம திருமுருகாற்றுப்படை, ஏன்னா திருமுருகாற்றுப்படையோட பாட்டுடைய தலைவன் முருகன். விளக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நக்கீரர் அருளிய திருமுருகாற்றுப்படை நூல் முடிவில் இடம்பெற ஒரு துதிப்பாடலை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த துதிப்பாடல் என்ன அப்படின்னா, 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருக்காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். இதை பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாடல் அடிகளை கொடுத்துட்டு கூட நிரல்படுத்த சொல்லி அடுத்த முறை கேட்கலாம். அதனால தான் அந்த பாடல் அடியை நான் தொடர்ச்சியாக கொடுத்துருக்கேன். அடுத்து, உவேசா பதிப்பிக்காத 8 தொகை நூல்கள் யாவை அப்படிங்கிற ஒரு வினா. இதில் பார்த்தோம் அப்படின்னா, உவேசா அவர்கள் பல நூல்கள் பதிப்பிச்சிருக்காரு. இதில் அவர் 8 தொகையில் பதிப்பித்த நூல்கள் தான் நமக்கு கேட்குறாங்க. நம்ம வினாக்கள் கேட்கும்போது அவர்கள் பதிப்பிக்காத நூல்களா, பதிப்பித்த நூல்களா, 8 தொகையா, 10 பாட்டா, காப்பியமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பதிப்பிக்காத 8 தொகை நூல்கள் தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏவில் கலித்தொகை, பரிபாடல், பதிற்றுப்பத்து. ஆப்ஷன் பியில் பரிபாடல், நற்றிணை, புறநானூறு. ஆப்ஷன் சியில் அகநானூறு, கலித்தொகை, பரிபாடல். ஆப்ஷன் டியில் நற்றிணை, அகநானூறு, கலித்தொகை அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான விடை பார்த்தோம் அப்படின்னா நற்றிணை தான். நற்றிணை, அகநானூறு, கலித்தொகை அப்படிங்கிற இந்த 3 நூல்கள் இருக்கக்கூடிய ஆப்ஷன் டி தான். இதுக்கான விளக்கம் பார்த்துடலாம். 8 தொகை நூல்களில் மொத்தம் 5 நூல்களை மட்டும்தான் அவர் பதிப்பிச்சிருக்காரு. உவேசா அவர்கள் பதிப்பித்த 8 தொகை நூல்கள் என்னென்ன அப்படின்னா, புறநானூறு, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், குறுந்தொகை. இந்த 5 நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. மீதி இருக்கிற இந்த 3 நூல்களை அவர் பதிப்பிக்கல. அது என்னென்ன அப்படின்னா, நற்றிணை, அகநானூறு, கலித்தொகை. அந்த பதிப்பிக்காத நூல்களை யார் பதிப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, நற்றிணையை பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் பதிப்பிச்சிருக்காரு. அகநானூற்றை ராசகோபால் ஐயங்காரும் அவருடைய பதிப்பாசிரியர்களும் பதிப்பிச்சிருக்காங்க. அடுத்து கலித்தொகையை சிவை தாமோதரம் பிள்ளை அவர்கள் பதிப்பிச்சிருக்காரு. இந்த 3 நூல்கள் இல்லாமல் மீதி இருக்கிற 5 நூல்களை தான் உவேசா அவர்கள் பதிப்பிச்சிருக்காரு. அடுத்து அகநானூற்றை முதலில் பதிப்பித்தவர் யார் அப்படிங்கிற வினா. இப்போ இந்த போன வினாவோட தொடர்ச்சி தான் இது. இந்த 2 வினாக்களுமே ஒரே தெருவில் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, அகநானூற்றை முதலில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னா உவேசா இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா, இதில் பார்க்கும்போதே உவேசா அவர்கள் அகநானூரை பதிப்பிக்கல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. மற்ற நூல்கள் எது வராது அப்படிங்கிற போதே அகநானூரை ராசகோபால் ஐயங்கார் தான் பதிப்பிச்சிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதில் பாருங்கள், அகநானூற்றை முதலில் பதிப்பித்தவர் யார் அப்படிங்கிற அந்த வினாவுக்கு உவேசா, ராசகோபால் ஐயங்கார், பின்னத்தூர் நாராயணசாமி ஐயங்கார், ராகவ ஐயங்கார் அப்படின்ட்டு 4 பேர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா, அகநானூற்றை முதன்மையில் பதிப்பித்தவர் ராசகோபால ஐயங்கார் தான். இவர் பார்த்தோம் அப்படின்னா, ஏட்டுச்சுவட்டில் இருந்த இந்த நூலை ஏட்டுச்சுவடியில் இருந்த இந்த நூலை
1923ஆம் ஆண்டு அச்சுப்பதிப்பாக வெளியிட்டிருக்காரு. மயிலாப்பூர் சன்மார்க்க சபை மூலமாக இந்த நூல் வந்து பதிப்பிக்கப்பட்டிருக்கு. இது கூட ஒரு வினாவாக கேட்கலாம். அகநானூற்று நூலை வந்து யார் பதிப்பித்தாங்க அப்படின்ட்டு கூட கேட்கலாம். மயிலாப்பூர் சன்மார்க்க சபை மூலமாக தான் பதிப்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்து, பெருமானாற்றுப்படை குறிப்பிடும் சுடுமண் நோங்கிய நெடுநகர் வரைவின் என்பதில் உள்ள நெடுநகர் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதுரையா, காஞ்சியா, புகார் நகரத்தையா, வஞ்சியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை என்ன அப்படின்னா காஞ்சி தான் இதுக்கான விடை. சுடுமண் நோங்கிய நெடுநகர் வரைபின் நுழுமென் புள்ளி நீண்டு கிளை தொழுதி அப்படின்ட்டு பெருமானாற்றுப்படையில் வந்து 405வது பாடலடி மற்றும் 406வது பாடலடி வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த அடியில் தான் வந்து நெடுநகர் வரைபின் அப்படிங்கிற அந்த ஒரு வரி வந்து இடம்பெற்றிருக்கு. பாட்டுடை தலைவனான தொண்டைமான் இளந்திரையனோட தலைநகரமான காஞ்சி. இந்த காஞ்சியை வந்து கச்சி மூதூர் அப்படின்ட்டும் அழைக்கிறாங்க. இது கூட வினாவாக கேட்கலாம். இளந்திரையனின் தலைநகரமான காஞ்சியை எவ்வாறு அழைக்கிறார்கள் அப்படின்ட்டு கூட கேட்கலாம். கச்சி மூதூர். இந்த காஞ்சி மாநகரத்தோட சிறப்புகள் விவரிக்கப்படும் பகுதியில் தான் இந்த வரி வந்து இடம்பெறுது. திருமாலோட உந்தியிலிருந்து தோன்றிய தாமரை மலரை போல காஞ்சி மாநகர் வந்து அழகாக காட்சியளிக்குது அப்படின்னும், அங்கே சுட்ட செங்கலால் கட்டப்பட்ட உயர்ந்த மதில்களையும் மாளிகைகளையும் கொண்ட வீடுகள் சூழ்ந்திருக்கு அப்படின்னும் கடியலூர் உருதிரக்கண்ணனார் வந்து விவரிக்கிறாரு. அடுத்து அழகு 2 காப்பியங்கள். காப்பியங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருங்காப்பியங்கள் இருக்கிற 5 நூல்கள், சிறுகாப்பியங்கள் இருக்கக்கூடிய 5 நூல்கள், பிற்கால காப்பியங்கள் இருக்கக்கூடிய கம்பராமாயணம், பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், வில்லி பாரதம், பெருங்கதை, நலவெண்பா, தேம்பாவணி, இரட்சண்ய யாத்திரிகம், சீரா புராணம், இயேசு காவியம், நாயகம் ஒரு காவியம், ராவண காவியம். இந்த நூல்கள்லாம் வந்து காப்பியங்களில் வந்து நமக்கு வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து எப்படி வினாக்கள்லாம் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் பெரும்பாலும் கதாபாத்திரங்கள்ல இருந்து வினாக்கள் வந்து கேட்குறாங்க. இந்த கதாமாந்தர் இடம்பெற்றுள்ள காப்பியம் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லை ஏதாவது ஒரு ஊர் கொடுத்துட்டு அந்த ஊர் வந்து இதில் எந்த கதாபாத்திரத்தோட தொடர்புடையது அப்படின்ட்டு கேட்குறாங்க. பெரும்பாலும் இதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம். அப்புறம் பாடல்களோட அமைப்பு அதுவுமே நமக்கு ரொம்பவே முக்கியம். இதில் எப்படி வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போம். மயன் விதி தன்ன மணிகால் அமலமிசை என்னும் சிலப்பதிகார அடையில் சுட்டப்படும் மயன் என்பவர் யார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. தெய்வமா? இந்த மயன் அப்படிங்கிற இந்த சொல் வந்து எதை குறிக்குது? தெய்வத்தையா, தச்சனையா, ஓவியனா, சோதிடரா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா தச்சன் அவரை தான் குறிக்குது. அதாவது தச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா அந்த தச்சரை தான் இது குறிக்குது. சிலப்பதிகாரத்தோட கொலைகள காதையில் கோவலனும் கண்ணகியும் தங்கியிருந்த அறையில் இருந்த அழகிய கட்டளை பற்றி அந்த விவரிக்கும் பொழுது இதில் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் அங்கே இருக்கிற பொருட்கள் பற்றி நிறைய விவரிச்சிருப்பாங்க. கட்டல்கள் இப்படி இருந்துச்சு, அதை சுற்றியுள்ள ஓவியங்கள் இருந்த விதம், அந்த கட்டளோட வடிவ அமைப்பு முறை, என்னென்ன ஓவியங்கள் இருந்துச்சு, அந்த ஓவியங்களோட காட்சிகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரியான நிறைய விவரிப்புகள் இருக்கும். அதில் ஒரு பகுதி தான் இது. மயன் விதித்த தன் மணிக்கால் அமிலம் இசை அயன்பதி தன்ன அரும்பெருள் பாவையோடு அப்படின்ட்டு சிலப்பதிகாரம் கொலைகாலத்தில் இருக்கிற 15 மற்றும் 16வது பாடலடிகள் இடம்பெற்றிருக்கு. இங்கே மணிக்கால் அமளி அப்படிங்கிறது வந்து மணிகள் பதிக்கப்பட்ட கால்களை கொண்ட கட்டிலை குறிக்கும். அதாவது அந்த கட்டில் வந்து மணிகளால் பதிக்கப்பட்டிருக்கு. தேவதச்சன் ஆகிய மயன் என்பவன் தன் தச்சுக்கலை நுணுக்கத்தால் விதித்து செய்தது போன்று அழகிய கட்டிலது அப்படின்ட்டு இளங்கோவடிகள் வந்து குறிப்பிடுறாரு. இதில் வந்து இந்த மயன் அப்படிங்கிறது வந்து தச்சனையும், அயன் அப்படிங்கிறது வந்து திருமாலையும் குறிக்கும். இதில் வந்து கொடுக்கல, ஆனால் அயன் அப்படிங்கிறது வந்து திருமால் அவரை தான் குறிக்கும். இதில் மயன் அப்படிங்கிறது வந்து தச்சனை குறிக்கும். சிலப்பதிகார கட்டுரை கதையில் மதுரை தீப்பற்றி எறிந்த நாளாக குறிக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சித்திரை திங்கள் சுக்கிலபட்சத்து நவமியும் கார்த்திகையின் குறையும் சேர்ந்த வெள்ளிவாரம், ஆவணி திங்கள் கிருஷ்ண பக்கத்து அட்டமியும் கார்த்திகையின் குறையும் சேர்ந்த வெள்ளிக்கிழமை, ஆடி திங்கள் கிருஷ்ண பக்கத்து அட்டமியும் கார்த்திகையின் குறையும் சேர்ந்த வெள்ளிக்கிழமை, புரட்டாசி மாத வளர்பிறை 3ஆம் பக்க செவ்வாய்க்கிழமை அப்படின்ட்டு ஒரு 4 நவமி, கார்த்திகை, அட்டமி, அஷ்டமி அதை குறிக்கிற வகையில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான விடை என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆவணி திங்கள் கிருஷ்ண பக்கத்து அட்டமியும் கார்த்திகையின் குறையும் சேர்ந்த வெள்ளிக்கிழமையில தான் வந்து நடந்திருக்கும் அந்த நிகழ்வு. மதுரை மாநகரோட காவல் தெய்வமான மதுராபரி தெய்வம் வந்து கண்ணகியிடம் கூறும்போது பின்வரும் வரிகளில் அந்த நாளை வந்து குறிப்பிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆடி திங்கள் பேரிருள் பக்கத்து அலல் சேர் குட்டத்து அட்டமி நானன்று வெள்ளி வாரத்து ஓல் எரி உண்ண உரைசால் மதுரையோடு
அரிசு கேடுரும் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. இது இந்த அட்டமி நானன்று அப்படிங்கிறதா அஷ்டமி நாளன்று அப்படின்ட்டு பொருள் வருது. அந்த வகையில் பார்க்கும்போது அவங்க வந்து ஆவணி திங்கள் கிருஷ்ண பக்கத்து அஷ்டமி கார்த்திகையோட குறையும் சேர்ந்து வெள்ளிக்கிழமையில் வந்து அவங்க வந்து இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கு. கிழமை கூட கேட்கலாம், எந்த கிழமை அப்படின்ட்டு கேட்கலாம், எந்த மாதம்னு கேட்கலாம், கார்த்திகை மாதம், அஷ்டமியா நவமியான்னு கேட்கலாம். அதெல்லாமே நம்ம பார்த்துக்கணும். அடுத்து சீரா புராணத்தின் முதற் காண்டமான விலாத்து காண்டம் எத்தனை படலங்களை உள்ளடக்கியது? 20 படலங்கள், 22 படலங்கள், 21 படலங்கள், 24 படலங்கள். இங்கே வந்து படவங்கள்னு தவறுதலாக இருக்குது, படலங்கள். இதுக்கான விடை பார்த்தோம் அப்படின்னா 24 படலங்கள் தான் சரி. விளக்கம் பார்த்தோம் அப்படின்னா சீரா புராணம் வந்து மொத்தம் 3 காண்டங்களை உடையது, அது நமக்கு தெரியும். விலாத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஜிஜ்ரத்து காண்டம். அதில் வந்து மொத்தம் 92 படலங்கள் இருக்குது. அதில் வந்து விலாத்து காண்டத்தில் வந்து 24 படலங்களும், நுபுவத்து காண்டத்தில் வந்து 21 படலங்களும், ஜிஜ்ரத்து காண்டத்தில் வந்து 47 படலங்களும் இருக்குது. மொத்தம் 5027 விருத்தப்பாக்களை கொண்டுள்ளது. இது கூட ஒரு முறை வினாவாக கேட்டிருக்காங்க. அதனால் இப்போ சீரா புராணம் பற்றி பார்க்கும்போது என்னென்ன காண்டங்கள் இருக்குது, படலங்கள், மொத்தம் எத்தனை விருத்த பாடல்களை கொண்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து கோலம் குயன்ற குழலும் கொழும் சிகையும் காலக்கணல் எரியின் வேய்வாளி நெஞ்சே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள காப்பியம் இது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பாடலோட அடி தெரிஞ்சாதான் நமக்கு பதிலளிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வரி மூலமாக எந்த ஒரு கதை கரு வந்து நமக்கு தெரியுது, இல்லை கதையோட எந்த ஒரு பகுதி நமக்கு தெரியுது அப்படிங்கிறத வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, சீவக சிந்தாமணி அப்படின்ட்டு 4 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வளையாபதியிலையும் இது போன்ற ஒரு பகுதி வரும் அப்படின்னும், சீவக சிந்தாமணியிலும் இது போல் ஒரு பகுதி வரும், மணிமேகலையுமே இது போல் ஒரு பகுதி வரும் அப்படின்ட்டு 3 விதமான கருத்துக்கள் இந்த கேள்வி கேட்டப்ப இருந்துச்சு. ஆனால் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வளையாபதி அப்படிங்கிறது தான் சரி. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு திருட்டு பாடல்களில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல் வரி அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாங்க. கோலம் குயன்ற குழலும் கொழும் சிகையும் காலக்கணல் எரியில் வேம்வாளி நெஞ்சை காலக்கணல் எரியில் வேவன கண்டாலும் சால மயங்குவது என் வாளி நெஞ்சே. இது வந்து பார்த்தோம்னா வளையாபதியோட நெஞ்சு அறிவுறுத்தல் பகுதியில் இடம்பெற்றுள்ள இந்த பாடல் வந்து உலகியல் பொருட்கள் காலத்தின் நெருப்பில் அலையும் நிலையற்ற தன்மையை கூறுகிறது. அதாவது இந்த பாடலில் உலகியல் பொருட்கள் நிலையாமை பற்றி தான் சொல்கிறாங்க. உலகியல் பொருட்கள் வந்து காலம் அப்படிங்கிற அந்த நெருப்பில் அழியும், அது வந்து நிலையற்ற தன்மை உடையது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த நிலையற்ற இன்பங்களை விடுத்து வைராகியம் கொள்ளுமாறு இப்பாடல் நெஞ்சிற்கு அறிவுறுத்துகிறது. அடுத்த அழகு 3 பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், தனிப்பாடல்கள், உரையாசிரியர்கள். இதில் என்னென்ன வினாக்கள் வந்திருக்கு, இதில் என்னென்ன விஷயங்கள் முக்கியம் அப்படின்ட்டு பார்ப்போம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தம், சித்தர் பாடல்கள், அருணகிரிநாதர், தாயுமானவர், வள்ளலார், குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு, சிற்றிலக்கிய வகைகள், தனிப்பாடல் திரட்டு. அப்புறம் இலக்கிய உரையாசிரியர்கள் வந்து அடியாருக்கு நல்லார், நச்சினார்க்கினியர், திருக்குறள் பழைய உரையாசிரியர்கள். இதில் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க. நாதமுனி, சிவஞான முனிவர், பண்டிதமணி மு கதிரேசன் செட்டியார், ஔவை துரைசாமி பிள்ளை, பெருமலை புலவர் போவே சோமசுந்தரனார், பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர், வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார், உவேசா, சீவை தாமோதரம் பிள்ளை, புலவர் குழந்தை, சிவகவிமணி சுப்பிரமணிய முதலியார், கவிகாமு ஷெரீப் அப்படின்ட்டு இவங்களை பற்றின செய்திகளுமே நம்ம இதில் வந்து பார்க்கணும். இதில் வந்து இலக்கிய உரையாசிரியர்களிருந்து அடிக்கடி வினாக்கள் தொடர்ச்சியாக கேட்குறாங்க. அதே போல் சிற்றிலக்கிய வகைகளிலிருந்தும் வினாக்கள் எப்பயுமே இருக்குது. 12 திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தம். இதில் வந்து அடியார்கள், அப்புறம் நாயன்மார்கள், இவங்க பற்றின செய்திகள், இவங்க எழுதிய நூல்கள், இதிலிருந்து தொடர்ச்சியாக வினாக்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சித்தர் பாடல்கள் வந்து ஏதாவது ஒரு பாடல் கொடுத்துட்டு அந்த பாடல்களை வந்து நிரல்படுத்துங்க, இல்லை இந்த பாடல் வந்து யாருடையது, அது மாதிரியான வினாக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி செட்டில் கேட்ட வினா ஒரு பொறுத்துக திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தர, மாணிக்கவாசகர் இவங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து எந்த மார்க்கத்தை பின்பற்றியவர்கள், சக மார்க்கமா, சதபுத்திர மார்க்கமா, தாச மார்க்கமா, ஞான மார்க்கமா அப்படிங்கிறது. இது வந்து என்ன அப்படின்னா இறைவனுடன் இவர்களுக்கு என்ன தொடர்போ அது வழி இவங்க வந்து மார்க்கத்தை பின்பற்றி இருப்பாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா திருஞான சம்பந்தர் வந்து சத்புத்திர மார்க்கத்தை வந்து பின்பற்றியவர். ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா சிவனுக்கு வந்து இவர் வந்து ஒரு மகன் போன்ற ஒரு தொடர்பை கொண்டவர். அடுத்து திருநாவுக்கரசர் வந்து தாச மார்க்கத்தை வந்து கொண்டவர். இவர் வந்து சிவனுக்கு வந்து தொண்டு செய்கிற ஒரு நெறியை வந்து பின்பற்றி வாழ்ந்து வந்தவர்.
சுந்தரர் வந்து இவருக்கு வந்து சிவனுடன் ஒரு தோழமை பாராட்டி வந்தவர். அதனால் இவர் வந்து சகமார்க்கம். மாணிக்க வாசகர் வந்து ஞான மார்க்கம். சிவனை வந்து அறிவு நோக்கில் பார்த்தவர் வந்து மாணிக்க வாசகர். அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஞான மார்க்கத்தை பின்பற்றியவர். அது அடிப்படை பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான விடை வந்து ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து திராவிட வேதம் என அழைக்கப்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவாய்மொழியா, திருவிருத்தமா, திருவாசகமா, திருவாசிரியமா அப்படின்ட்டு ஒரு 4 நூல்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கான விடை பார்த்தோம் அப்படின்னா திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து திருவாய்மொழி தான். 12 ஆழ்வார்களில் தலைவரான நம்மாழ்வார் தான் ஆழ்வார்களுடைய தலையானவர் அப்படின்ட்டு நம்ம வந்து அழைக்கப்படுறோம். அதாவது தலையானவர் அப்படின்னா நம்மாழ்வார் தான். அவர் எழுதின திருவாய்மொழி அப்படிங்கிற அந்த நூல் தான் திராவிட வேதம், அதாவது தமிழ்மறை அப்படின்ட்டு அழைக்கப்படுது. இந்த திருநாவுக்கரசர் ஆற்றிய அற்புதங்கள் கீழே வந்து ஒரு 5 அற்புதங்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே திருநாவுக்கரசர் ஆற்றிய அற்புதங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை. இதில் எதெல்லாம் திருநாவுக்கரசர் ஆற்றிய அற்புதங்கள்? 1, 2, 3 இல்லை 3, 4, 5 இல்லை 1, 3, 5 இது மாதிரி தான் கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னென்ன அற்புதங்கள்னு பார்த்துருவோம். மகேந்திரவர்ம பல்லவனை சைவராக்கியது, திருமறை காட்டில் பாடிய கதவினை திறக்கச் செய்தது, இவர் பொருட்டு காவேரி ஆறு 2 கூறாக பிரிந்தது, பாம்பு தீண்டி இருந்த அப்பூதியடிகளின் மகனை உயிர் பெற்று எழச் செய்தது, திருப்புகலூரில் செங்கலை தங்கக்கல்லாக மாற்றியது அப்படின்ட்டு 5 செயல்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 5 செயல்களில் திருநாவுக்கரசர் செய்த செயல்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். மேலே சொன்ன மாதிரி தான் அந்த 1, 2, 5, 2, 4, 5, 1, 2, 3, 1, 2, 4 இதில் எதெல்லாம் சரி அப்படின்னு மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 4 இந்த 3 தான் சரி. அது பார்த்துருவோம் எப்படின்ட்டு. மகேந்திரவர்ம பல்லவனை சைவராக்கியது திருநாவுக்கரசரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருநாவுக்கரசர் தான். மகேந்திரவர்ம பல்லவனை வந்து திருநாவுக்கரசர் தான் சைவராக்கியிருப்பார். அடுத்து திருமறை காட்டில் பாடியே கதவினை திறக்க செய்தது, இந்த செயலை செய்தது யார் அப்படின்னா இதுவுமே திருநாவுக்கரசர் தான். காவேரி ஆறு வந்து 2 கூறாக பிரியும்படி பண்ணது யார் அப்படின்னா திருநாவுக்கரசராக பார்த்தோம் அப்படின்னா இல்லை, திருஞான சம்பந்தர் தான் வந்து காவேரி ஆறை வந்து 2 கூறுகளாக பிரிந்து வழிவிடும் வகையில் செஞ்சுருப்பார். அடுத்து பாம்பு தீண்டி இருந்த அப்பூதியடிகளின் மகனை உயிர் பெற்று எழச் செய்தது யாருன்னு கேட்குறாங்க. இது வந்து திருநாவுக்கரசர் தான். ஏன் அப்படின்னா பெரிய புராணத்தில் வந்து இது வந்து இந்த செய்திகள் வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கு. திருநாவுக்கரசர் வந்து பாம்பு தீண்டி இருந்த அப்பூதியடிகளின் மகனை உயிர் பெற செய்திருப்பார். அப்பூதியடிகளோட மகனை வந்து இவங்க வந்து பெரிய திருநாவுக்கரசர், சிறிய திருநாவுக்கரசர் இது மாதிரி தான் அழைப்பாங்க அப்படின்ட்டு அந்த செய்திகளுமே கூட பெரிய புராணத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து திருப்புகலூரில் செங்கலை தங்கக்கல்லாக மாற்றியது யார் அப்படின்னா சுந்தரர் தான் இந்த ஒரு செயலை செஞ்சிருப்பார். அடுத்த வினா வந்து கால அடிப்படையில் தனிப்பாடல் திரட்டுகளை வரிசைப்படுத்துக. புறத்திரட்டு, பெருந்திரட்டு, பிரபந்த திரட்டு, ஆவுடையங்கால் பாடல் திரட்டு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கால அடிப்படையில் தனிப்பாடல் திரட்டுகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வரக்கூடிய நூல் எது அப்படின்னா புறத்திரட்டு. இந்த புறத்திரட்டு வந்து கிபி 14ஆம் நூற்றாண்டில் வந்து வெளிவந்திருக்கு. அடுத்து வந்து பெருந்திரட்டு கிபி 15ஆம் நூற்றாண்டில் வந்து வெளிவந்திருக்கு. அடுத்து பிரபந்த திரட்டு இது வந்து கிபி 17ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதி 18ஆம் நூற்றாண்டோட முற்பகுதி அந்த ஒரு காலகட்டத்தில் வெளிவந்திருக்கு. அடுத்து ஆவுடைய கால் பாடல் திரட்டு வந்து கிபி 18ஆம் நூற்றாண்டில் வெளிவந்திருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது புறத்திரட்டு முதல்ல, பெருந்திரட்டு 2ஆவதாக, பிரபந்த திரட்டு 3ஆவதாக, ஆவுடைய கால் பாடல் திரட்டு 4ஆவதாக இடம்பெற்றிருக்கு. அதாவது அவங்களே சரியான வரிசையில் தான் கொடுத்துட்டு நம்மளை வரிசைப்படுத்துக அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது போன்ற வினாக்களுமே சில முறை அமையலாம். நெட் எக்ஸாம் கட் ஆஃபை விட செட் எக்ஸாம் கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும். நம்ம இது மாதிரி ஒவ்வொரு கான்செப்டில் இருந்தும் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படித்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான கட் ஆஃபை ரீச் பண்ணிடலாம். முன்னையே சொன்ன மாதிரி சரியான திட்டமிடலும் ஒரு சின்ன உழைப்பும் போட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அதுக்கான ஒரு வாய்ப்பை இடிஎம் அகாடமி உங்களுக்கு வழங்குது. நம்ம இடிஎம் அகாடமியோட யூடியூப் சேனலில் அடுத்து ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அதை எப்படியெல்லாம் நம்ம அட்டன் பண்ணலாம், அடுத்து எப்படியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேர்வுக்கு தயாராகிற விதமாக 2 மாதம் கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஜூலை 30ஆம் தேதியிலேருந்து. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணுற ப்ரிப்பரேஷன் டிஎன் செட்டுக்கும் டிசம்பரில் நடக்க போகிற யூஜிசி நெட் எக்ஸாமுக்கும் சேர்ந்து ஒரே கல்ல 2 மாங்காய் நம்ம அடிக்கலாம். டிஎன் செட் எக்ஸாம் இருக்குது. டிஎன் செட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே
நெட்டுக்குமே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். பேப்பர் 1 பேப்பர் 2 தமிழுக்கான கிளாஸஸ் இருக்குது. பேப்பர் 1 கிளாஸஸ் பார்த்தோம் அப்படின்னா மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே நடக்கும். பேப்பர் 2 கிளாஸஸ் வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே நடக்கும். 8:30 9:30 வரைக்கும் நைட் எக்ஸாம் நடக்கும். இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பழந்தமிழ் இலக்கியங்கள்லேருந்து காப்பியம், பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், இக்கால இலக்கியங்கள், இலக்கண உரையாசிரியர்கள், மொழி வரலாறு, இலக்கிய திறனாய்வு, தமிழக வரலாறு, தமிழக பண்பாடு, தமிழும் பிற துறைகளும் அப்படின்னு 10 யூனிட்டுக்குமே நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு யூனிட் முடிஞ்ச உடனே MCQ டெஸ்ட் எழுத போகிறோம். இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் வந்து நம்ம 10 யூனிட் முடித்தோடனே நம்ம எழுதுகிறோம். நம்ம இடியம் அகாடமிலிருந்து எடுக்கிற எல்லா வகுப்புகளுமே இடியம் அகாடமி ப்ளே ஸ்டோர் ஆப்பில் இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். நோட்ஸஸ் அதில் அவைலபிளாக இருக்கும். லைவ் கிளாஸஸ் ப்ளஸ் ரெக்கார்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ரிவிஷன் சீரீஸ், PYQs, MCQs, டாபிக் வைஸ் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட்டுன்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நம்ம ஜாயின் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.